மயிலாப்பூர் சபாபதி சுவாமிகள். இவரை திருவண்ணாமலை சபாபதி சுவாமிகள்னு சொல்லுவாங்க. இந்த மகான் எங்கே பிறந்தார், எப்படி வளர்ந்தார், இந்த தகவல்கள் நமக்கு கிடைக்கலனா கூட இவரை பற்றிய சில தகவல்கள், அதாவது செவிவழியாக சொல்லப்படக்கூடியதை நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது. இந்த சமாதி சொன்னேனே, ஜீவ சமாதி, இந்த சமாதி கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கிறது போல் இருக்கும். இது பல நூறு ஆண்டுகள் ஆயாச்சு. இந்த சமாதி கீழே இருக்கிறது போல் இருக்கும். இந்த ஜீவ சமாதியை யார் நிர்வகிக்கிறா அப்படின்னா திருவண்ணாமலை ஆதீனம். இந்த திருவண்ணாமலை ஆதீனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னால் அருணாச்சலேஸ்வர பெருமானால், அதாவது இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு ஆசீர்வாதம் செய்யப்பட்டு தெய்வ சிகாமணி தேசிக சுவாமிகள் அப்படிங்கிறவரால் இது ஆரம்பிக்கப்பட்டது, இந்த திருவண்ணாமலை ஆதீனம். இப்போ நீங்கள் ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஆதீனங்களும் மடங்களும் தான் பக்தியை மக்களுக்கு கொண்டு சேர்த்தது. ஆதீனங்கள் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு மீடியா கிடையாது, ஒரு புஸ்தகம் கிடையாது, ஒரு விஷயத்தை இன்னொரு இடத்துல போய் சொல்கிறதுக்கு ஒரு சொற்பொழிவாளர்கள் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் அன்றைக்கி கிடையாது. எந்த விதமான விவரமும் தெரியாமல் ஒரு ஆலயத்திற்கு செல்பவர்களுக்கு உதவிகரமாக இந்த ஆதீனங்களும் மடங்களும் இருந்தன. இந்த திருவண்ணாமலை ஆதீனம் அப்படித்தான் ஆரம்பிச்சது. 800 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இது திருவண்ணாமலையில் இருந்தது. காலப்போக்கில் இந்த ஆதீனம் இங்கிருந்து எங்கே இடம் பெயர்ந்தது அப்படின்னா பிரான்மலை அப்படிங்கிற இடத்திற்கு மாறியது. பிரான்மலை ஒரு பகுதி. இந்த பிரான்மலைக்கு பிறகு அடுத்து இந்த ஆதீனம் காரைக்குடிக்கு பக்கத்தில் குன்றக்குடிக்கு மாறியது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திருவண்ணாமலை ஆதீனத்தினுடைய தலைமையகம் அப்படிங்கிறதுங்க இருக்குன்னா குன்றக்குடியில் தான் இருக்குது. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, திருவாவடுதுறை ஆதீனம், மயிலம் பொம்மபுர ஆதீனம், பேரூர் ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், நம்ம நிறைய சொல்கிறோம் இன்னைக்கு. இவங்க ஆதீன கர்த்தாக்கள் அத்தனை பேருமே சைவத்தை வளர்த்தார்கள். அதாவது சிவ வழிபாட்டை பல இடங்களுக்கும் கொண்டு சேர்த்தார்கள். அது போன்ற பணிகளை இந்த திருவண்ணாமலை இந்த ஆதீனத்தில் நடத்துவதற்காக ஆதீன கர்த்தாக்கள் அடுத்தடுத்து வந்தார்கள். இப்போ பார்க்குறோம் இல்லையா, ஒரு சன்னியாசி அப்படின்னா ஒரு மடம், ஒரு ஆதீனத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் இருப்பார். இப்போ அவருக்கு கடைசி காலம் நெருங்கிறது, அவருடைய வாழ்க்கை முடிய போகிறது அப்படின்னா அவருக்கு பிறகு ஒருத்தர் வருவர். அவருக்கு ஒரு பட்டம் இருக்கும். இவர் 32வது ஆதீனம், இவர் 33வது ஆதீனம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்துட்டே இருப்பாங்க. இவர்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது சைவத்தை வளர்ப்பது, பக்தி மார்க்கத்தை பலரிடமும் கொண்டு சேர்ப்பது, வறியவர்களுக்கு உதவுவது, இதெல்லாம் சாதாரணமாக இந்த ஆதீனங்கள் பின்பற்றக்கூடிய நடைமுறைகள். இந்த நம்ம சபாபதி சுவாமிகள் பார்க்குறோமே, இந்த சபாபதி சுவாமிகள் ஜீவ சமாதியை இன்றைக்கு பராமரித்து வருவது திருவண்ணாமலை ஆதீனம். இந்த சபாபதி சுவாமிகளுடைய பூர்வீகம், பூர்வாசிரமம் நமக்கு ஒன்றும் தெரியல, எதுவுமே தெரியல. அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்லப்படுகிறது, இப்படி இருக்கலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஹேஷ்யமாக சொல்லுவோம், செவிவழி செய்தின்னு சொல்லுவோம். இந்த செவிவழி செய்தின்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் அப்படிங்கிறது நம்ம தேட முடியாது. இது ஒருத்தர் சொல்லி அவர் இன்னொருத்தருக்கு சொல்லி அப்படி மாறி 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 வந்த தகவல்கள். அப்படிப்பட்ட ஒரு செவிவழி செய்தியில் இந்த சபாபதி சுவாமிகள் யாராக இருக்கலாம் அப்படின்னா அதற்கு ஒன்று சொல்கிறாங்க. அநேகமாக இந்த சபாபதி சுவாமிகள் திருவண்ணாமலை ஆதீனத்தினுடைய ஆதீன கர்த்தாக்களுள் ஒருவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகள் உள்ளன, அதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. என்ன காரணம், இவருடைய சமாதியை
தொன்று தொட்டு பராமரித்து வருவது திருவண்ணாமலை ஆதீனம். ஒரு திருவண்ணாமலை ஆதீனம் இங்க சென்னையில் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சமாதியை பராமரிக்கிறது அப்படின்னா அந்த ஆதீனத்தில் வந்த ஒரு சன்னியாசியாக கூட இருக்கலாம். அப்படி சொல்லப்படுகிற போது எத்தனையாவது ஆதீனம் என இதனுடைய பழமை பார்த்தோம். சுமார் 800 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். அப்படின்னா இவர் யாராக இருக்க முடியும், எத்தனையாவது ஆதீனமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சில குறிப்புகள் நமக்கு செவிவழி செய்தியாக கிடைக்கின்றன. அவற்றை பற்றி நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி.